ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திருச்செந்தூர் ஸ்பெஷல் திருப்பாகம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எனி கப் ஆஃப் யுவர் சாய்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப் யூஸ் பண்ணி தான் என்டையர் ரெசிபியை ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு கப் முந்திரி எடுத்து அதை இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து கேஷ்யூவை எதில் நம்ம மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு கப் கடல மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா பாலை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிச்சிருங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக சமையல் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வறுத்த கடல மாவை கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கட்டி கட்டாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடல மாவு மெஷர் பண்ண அதே கப்பில் 2 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல திக் பேஸ்ட்டாக வரும்போது கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட் லெவல் பொறுத்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அளவாக வேணும் அப்படின்னா 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட்டாக சைடாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சுகர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ண உடனே அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் மொத்தமாக 1/2 கப் கீ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இன் பிட்வீன் ஒரு டேபிள் ஸ்பூனாக கீ ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்கன் ஆகி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க கரண்டியோட இந்த மாவு நல்லா சொலண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கீ ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சஷ்டி விரதம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரெசிபி செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரும்போதும் இதை நீங்கள் அழகாக செஞ்சு சர்வ் பண்ணலாம். யூஸ்வலி கேசரி அப்புறம் வேறு ஏதாவது பாயாசம் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் லாட் ஆஃப் கேஷ்யூஸ் அண்ட் லெஸ் சுகர், ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியர் சைடுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.